என்ன உத்ரா, நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்ய போறியா? சர்க்கரை எவ்வளோ சர்க்கரை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற? வீட்டுக்குங்க அது. வீட்டுக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஏதாவது ஸ்வீட் செய்ய போறியா? ஸ்வீட் செஞ்சாதான் சர்க்கரை. டெய்லியும் டீ குடிக்கிறீங்களே, எப்படி டீ குடிக்கிறது? வெறும் சர்க்கரை இல்லாமல் நம்மளால டீ குடிக்க முடியுமா? எனக்கு ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசைங்க, எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டு டீ குடிக்கணும்னு. ஆனால் நான் குடிச்சதே இல்லை. எனக்கு அது குடிக்கணும்னு ஆசை. ஆனால் அது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சரியா தெரியல. நாட்டு சர்க்கரை நீ சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டுருக்கிறேன். நம்ம வெள்ளை மாட்டம் தான் இருக்கு. பணம் வெள்ளம். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஒயிட் சுகர் தான் உடம்புக்கு கெடுதல். நாட்டு சர்க்கரை வந்து எவ்வளோ நல்லது தெரியுமா? நல்லதுதான். நானும் வாங்கணும். நீ சொன்னீங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை வாங்கினேன். நம்ம வீட்லேயே நாட்டு சர்க்கரை டீ நீ ஒரு நாள் வாங்கிட்டு வாங்க. டீ போட்டு குடிச்சு பார்ப்போம். நாட்டு சர்க்கரை நம்ம உதயார் வீட்டில் இருங்க, அவசரப்பட்டு வாங்காதீங்க. நம்ம ஆயா வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு டைம் அதை குடிச்சு பார்ப்போம். நல்லா இருந்தா வாங்கிங்க, நல்லா இருந்தா வாங்காதீங்க. ஏன்னா வாங்கி வேஸ்ட் ஆக்க கூடாது. அப்படி சொல்லாத உத்ரா, நாட்டு சர்க்கரையில வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? போட்டு குடிப்பாங்க. உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா நாட்டு சர்க்கரை? நீ இப்ப இந்த சுகரை கொட்டினவனே தான் அந்த ஞாபகம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எவ்வளவு நல்லது தெரியுமா? எனக்கு வாங்கணும்னு ஆசைலாம் இருக்கும். நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, அது வர வாங்கி வீணாகிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வாங்குறது இல்லை. இது வந்து ரேஷன் கடைக்கு இன்னைக்கு போயிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு 2 கிலோ சர்க்கரை, இதான் 2 கிலோ. 2 கிலோ சர்க்கரை ஒரு மாசத்துக்கு வருமா? ஒரு மாசத்துக்கு வருங்க. இந்த மாசம் வந்து நான் லேட்டா வாங்கிட்டேன். தேதி என்ன, தேதி 24. இந்த மாதிரிலாம் நான் போய் வாங்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்லயே போய் வாங்கிட்டேன்னா கரெக்டா இந்த மாசம் ஃபுல்லா வச்சுப்பேன். அடுத்த மாசம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லயே போயிடுவேன். போன மாசம் எதனால தெரியுமா எனக்கு இவ்வளவு நாள் வந்துருச்சு சர்க்கரை? இதுக்கு இடையில 1/2 கிலோ கடைகள்ல வாங்கிட்டேன். பொங்கலுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, கரும்பு பச்சரிசி சர்க்கரை, அதுல எக்ஸ்ட்ரா 1 கிலோ கொடுத்தாங்க பாரு. அதனால அது கொஞ்ச நாள் எனக்கு நீண்டு வந்துருச்சு. அதனால கொஞ்சம் சோம்பேறிப்பட்டுட்டே போகாம இருந்தேன். நான் அப்படி இருந்தும் ஃப்ரைடே அன்னைக்கு போனேன். ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்டாலின் வந்ததுனால இங்க ஃபுல்லா வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரேஷன் கடை இல்லையாட்டுக்கு மதியானத்துல இருந்து. காலையில ஓப்பன்ல இருந்து. நான் எப்போதுமே காலையில போக மாட்டேன், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஈவினிங் இந்த இப்ப தம்பியை கூட்டிட்டு வரேன்னா விட்டு தம்பி வாசலோட விட்டுட்டு அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் தான் வசதிக்காரங்க எவ்வளோ இருந்தாலும் ரேஷன் கார்டில் பொருளை வாங்குறது எல்லாம் அடிச்சு முடிச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கல்ல. அது வந்து எங்களுடைய ஒரு பொறுப்பு, மகளிருக்கான பொறுப்பு. அது நீங்க என்னதான் நாட்டு சர்க்கரை எப்படி பார்த்தாலும் 1 கிலோ இல்லைன்னு 60 ரூபாய் 70 ரூபாயாவது கம்மி இல்லாம இருக்காது. என்னதான் நம்ம அதை வாங்கினாலும் ரேஷன் கல்ல இந்த சர்க்கரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வாங்கியே ஆவாங்க. வாங்கி லூஸ்ல வித்தாலும் வித்துருவாங்களோ, வச்சு வாங்கிடுவாங்க. அந்த மாரி இப்ப மேக்சிமம் யாரும் சர்க்கரையை விற்க மாட்டாங்க. பருப்பை வித்துருவாங்க, அரிசியை வித்துருவாங்க, எண்ணெயை வித்துருவாங்க. நீ என்னெல்லாம் இப்ப சொல்லு. நான் வந்து பருப்புலாம் வாங்க மாட்டேன். பருப்பு நமக்கு செட் ஆகாது, குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்காது. வாங்குவேன் ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு டைம் வாங்குவேன். வாங்கி கொஞ்சம் இட்லி சாம்பார்லாம் வச்சேன்னா அது அந்த பருப்பு கொஞ்சம் கலந்துப்பேன், நல்லா இருக்கும். அந்த மாரி வாங்குவேன். அது வந்து இப்போ இந்த மாசம் வாங்கணும்னா இல்லைன்னு 2 மாசம் 3 மாசம் வந்துடும். அந்த மாரி சர்க்கரை ரெகுலரா வாங்கிடுவேன், எண்ணெய் ரெகுலரா வாங்கிடுவேன். அரிசியும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து முன்னாடி மோடி அரிசின்னு போட்டு 50 கிலோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மோடி அரிசி இல்லையா? ஏன் மோடி அரிசி இல்லை? அது நிப்பாட்டி வருஷம் கணக்காகுதுங்க. எத்தனை கிலோ அரிசி உனக்கு? 25 கிலோ. 25 கிலோ அரிசி வாங்கிடுவேன். அதை வாங்கி நான் வண்டியில வச்சு நான் எடுத்துட்டு வந்து வீட்டுல இறக்குறதுக்குள்ளார உயிர் வந்துடும். அங்க போய் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி லேடிஸ் தான். அதுக்கு தான் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு நீங்க வண்டி வாங்கி கொடுத்தது யாருக்கு வசதியா இருக்கே, உங்களுக்கு தான் நல்லா வசதியா இருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு வண்டியில தான் கடைக்கு ஆரம்பத்துல நீங்க தான் போயிட்டு இருந்தீங்க. நான் கெஞ்சணும் உங்க அதே ஒரு நாள் இல்லைன்னா அது வேற 2 வேலை வந்துடும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் போய் நான் இங்கே பூக்கடையில் இருந்துட்டு நாங்கள் போய் கியூவில் நிற்கணுமா அப்படியா அப்படியானுவீங்க. இப்போல்லாம் அப்படி இல்லையே. நான் தான்
சரி சரி சரி. நீங்கள் டைலரிங் கிளாஸ் போனீங்க, என்ன ஒர்க்கு? ப்ளவுஸ் முடிச்சிட்டேங்க, அந்த ஒரு ப்ளவுஸை முடிச்சிட்டேன், அது போட்டு பார்க்கணும். காட்டு ப்ளவுஸை தைச்சிட்டியா? தச்சிட்டேன். உன் கைப்பட தைச்சிருக்கியா? உன்னோட வேலை இருக்கிறேன், இன்னைக்கு தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எல்லாமே. அன்னைக்கு காமிச்ச ப்ளவுஸ் இன்னைக்கு தான் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஆனால் ப்ளவுஸை போட்டு கொஞ்சம் வீணாக்கிட்டேங்க பிரிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா தெரியல, தச்சிட்டேன் நான். இன்னைக்கு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், கொக்கி எல்லாம் கட்டிட்டேன் நான். இன்னைக்கு தான் இன்னும் இதை போட்டு பார்க்கல, இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் என்ன நம்ம இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம பழைய ஜாக்கெட்டுக்கும் இந்த ஜாக்கெட்டுக்கும் நான் வந்து முன்னாடி போகிறது வந்து கிராஸ் கட்டிங் போடுவேன். இப்போ வந்து இது சாதா இதுதான். அவங்க வந்து நீ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஜாக்கெட் இதை தைமா, கிராஸ் கட்டிங் வந்து தைக்கிறவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம், இதை எடுத்தோடனே நீ அதில் போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனால் இதை நீ கொஞ்சம் 2-3 ப்ளவுஸ் தையே, உனக்கு கொஞ்சம் இது பழக்கமாயிடுச்சுன்னா அது கொஞ்சம் உனக்கு பழக்கமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு தான் ஃபினிஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் நைட்டுக்கு இல்லை காலைக்கு தான் போட்டு பார்க்கணும். நாளைக்கு உண்டுங்க. இல்லை நாளைக்கு என்ன இதே ஒர்க்கு தானே? நாளைக்கும் இதை போட்டு பார்த்துட்டு இதில் என்ன மிஸ்டேக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அது இல்லாமல் இப்போ இந்த துணிங்க பிட்டு தான் 100 ரூபாய், இது ஒரு பிட்டு. நம்ம வந்து இது நான் நிறைய பிரித்து துணியே வீணாக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமில் தெரியாது இல்லை. அதோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் கம்மியான துணியாக ஒரு 2-3 ப்ளவுஸ் எடுத்துட்டு வாமா, நீ 100 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும். பிரிச்சு வேஸ்ட்டாக வர இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம புது துணிக்கு பழைய துணிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்தா யாருமே புது துணின்னே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லலாம், அவங்க சொல்றது கரெக்டு தான். இது வந்து உனக்கு வந்து துணி வந்து ஸ்டைல் வந்து கொஞ்சம் பழகணும் ஒரு, அதனால நீ இதை சப்போஸ் இது போடாமல் கூட விட்டுறலாம். 2-3 ப்ளவுஸ் தச்சு பார்த்தா ஏதோ சொல்லுவாங்களே, திரும்ப ஒரு செயலை செஞ்சாதான் அது பழக்கத்துக்கு வரும். அந்த மாதிரி வந்துட்டு நீ தைக்கணும், தப்பு கிடையாது. ரேட்டு கொஞ்சம் கம்மியான துணியாக வாங்கிக்கோ. அதை வாங்கி எப்படி செய்யணுமோ செஞ்சிடு. அதனால சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எடுத்து அங்கே முடிச்சுட்டு இன்னைக்கு முகாம் போட்டிருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு இறந்த நாளா பிறந்த நாளா சாரி ஏதோ தெரியல, ஆனால் அதை வச்சு இன்னைக்கு முகாம் போட்டிருந்தாங்க. எனக்கும் தெரியல, ரோட்டு பக்கமே இப்போ தானே போனேன் நானே, போட்டிருந்தாங்க. உங்க அம்மா ஃபோன் அடிச்சு நேற்றே என்கிட்ட சொன்னாங்க முகாம் போடுறாங்கம்மா கண்ணுக்கெல்லாம் அப்படின்னாங்க. நான் வரேன், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்களும் மறந்துட்டாங்க, நானும் வேலையில் மறந்துட்டேன். எனக்கு 2:30 மணிக்கு மேலே ஃபோன் வருது. நாங்கள் கிளாஸில் இருக்கும்போது தம்பியை கூட்டிட்டு இப்படியே வாமா முகாம் போட்டிருக்கிறாங்க, நான் மறந்துட்டேன் நான் வேலையில் அப்படின்னாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே 2 மணியோட க்ளோஸ் ஆகுது. அது அங்கே ஒன்றும் இல்லை, ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு செக்கப் தான், செக்கப் மாதிரி பண்ணிட்டு வந்து எப்படி தெரியுமாங்க, புரியுது எனக்கு. அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த முகாம் அது வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்காம ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு நீங்கள் போய் பார்த்துங்க, வெளியில் போயிட்டு பாருங்க, இங்கே போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல இதுதான். அது நான் கூப்பிட்டு இருந்தேன் காலையில், கண்ணுக்கு உடம்புக்கு இதெல்லாம். ஆனால் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணுறாங்க. தான் அது எப்படி சொல்கிறது, அது இது பண்ணிக்கிறாங்க, அதாவது தேவை உள்ளவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. நான் போனேங்க, நான் போகும்போது இல்லை நம்ம ஏன் உனக்கு என்ன எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனீங்க? அம்மாவை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் தொடர்ந்து ஒரு 4 நாள் 3 நாள் தண்ணி ஊற்றினாங்க. இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். கீழே என்னால் குனிய முடியாது தலையை. மாத்திரையை வாங்கி தலைவலி மாத்திரையை போட்டுப்பேன். அப்புறம் என்ன செய்யுது, இந்த இடுப்புலேருந்து இது வரைக்கும் எனக்கு இப்போ குறையுது. அது எதனாலனே எனக்கு தெரியல. அப்போ உனக்கு வந்து மெடிக்கல் செக்கப் எடுக்கணும் மாட்டுக்கு, மெடிக்கல் செக்கப். அதனால சரின்னு சொல்லிட்டு போனேன். சரி காமிப்போம், அவங்களும் வாய மாடினாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் காமிப்போன்னு போனோம். நீங்கள் என்ன எத்தனை மணிக்கு வரீங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பார்க்கவே இல்லை. அப்புறம் தம்பிங்களை கூட்டிட்டு அப்புறம் இட்டுட்டு வந்து வாசலோட விட்டுட்டு தான் அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், வேலை முடிஞ்சிருச்சு. பாய் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, படுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுக்க போறியா? ரெஸ்ட் எடு. காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடலங்க. காலையிலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு உடம்புக்கு? என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஜுரம் அடிக்குதா? ஜுரம் அடிக்கலான்னு தெரியல. வெயிலே உட்காந்து கிடந்தேன் காலிலேருந்து. வெயிலில் உட்காந்தா ஜுரம் அடிக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தே இருந்தேன். அப்புறம் உட்காந்தே இருந்தால் சரியாயிடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாரம் மாத்திரை வாங்கி கொடுத்தாரு. அதை போட்டுட்டு மெல்ல சமைச்சிட்டு சரி கிளம்பி போயிட்டு வருவோமேன்னு போயிட்டு வந்தேன். சத்து நேரமாக படுத்தாதாங்க எனக்கு வேலையாகும். சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, படுத்து தூங்கு, நான் டயர்டாக இருக்கிறேன். ஓகே பாய். ஓகே பாய்.